Hi friends, welcome to TNPSC Gender Studies. இந்த வீடியோவில் நம்ம TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஆர் வேலிட் இன் நியூட்டனின் இயக்க விதிகள் இந்த சட்டங்களில் பொருத்தமானதாக அமையும். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ், அதாவது நிலைமை சட்டங்கள். செகண்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் லாங்கஸ்ட் டு தி ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் ஆஃப் தி விசிபிள் லைட் நெவர் எக்ஸீட்ஸ் தி நம்பர். விழிகான் ஒளியின் மிக அதிகமான அலைநீளத்திற்கும் மிக குறைவான அலைநீளத்திற்கும் உள்ள தகவின் மதிப்பு எந்த எண்ணை மிஞ்சாது. ஸோ ஆன்சர் வந்து 2. தேர்டு கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2, அதாவது ஆப்ஷன் பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, ரேடியஸ் ஆஃப் இசட்ஆர் ஹெச் ஆஃப் என்பிடிஏ ஆர் நியர்லி த சேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இசட்ஆர் ஹெச் ஆஃப் அப்படிங்கிறது சிர்கோனியம் மற்றும் ஹாஃப்னியம். ஓகேவா, இசட்ஆர் அப்படின்னா சிர்கோனியம், ஹெச்எஃப் அப்படின்னா ஹாஃப்னியம். என்பி அப்படின்னா என்னென்னா நியோபியம் அண்ட் டிஏ அப்படிங்கிறது டண்டாலம். ஓகேவா, நியோபியம் அண்ட் டண்டாலம். ஸோ இதோட ரேடியஸ் வந்து சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட், பிகாஸ் இந்த ரெண்டு எலமெண்ட்ஸே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்வின் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பிகாஸ் இதோட வேலன்ஸ் அண்ட் இதோட ரேடியஸ் எல்லாமே சேமாக இருக்கனால இதை வந்து ட்வின் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், இட்ரியம் அக்கர்ஸ் ஆல்வேஸ் வித் ஹெவி லாந்தனைட்ஸ். ஸோ இட்ரியம் வந்து எப்போதும் கனமான லாந்தனைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இணைந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ரியம் அப்படிங்கிறதோட சிம்பிள் வந்து ஒய். ஓகேவா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பேலன்ஸ் த ஃபாலோயிங் இக்குவேஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் ஏ, பி, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த இக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஏ இருக்கிற இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா 14 கிடைக்கும். அண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹைட்ரஜன் H+. நெக்ஸ்ட் பி அப்படிங்கிறது 7 அண்ட் ஒய் அப்படிங்கிறது H2O. ஸோ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா Fe2+ இருக்கு இல்லையா. ஸோ இந்த Fe2+ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட். ஓகேவா, அண்ட் Cr2O7 2- இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். The ratio of the volume of carbon dioxide released to the volume of oxygen taken in respiration is called as. சுவாசித்தலில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும் அளவிற்கும் ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்படும் அளவிற்குமான விகிதம் இவ்விதமாக அழைக்கப்படும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன். ஸோ ஆன்சர் என்னது, சுவாச ஈவு. அண்ட் இது வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Which of the following biosphere reserve is considered as biologist paradise? பின் வருவனவற்றுள் எது உயிரியலின் சொர்க்கம் என்று கருதப்படுகிறது? ஸோ எது அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. we have to match. ஸோ பாக்டீரியல் டிசீஸ் வந்து என்ன அப்படின்னா டிப்தீரியா. வைரல் டிசீஸ் வந்து ராபிஸ். பேரசைட்டிக் டிசீஸ் வந்து கலாசர். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து சிஃபிலிஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் தி ஆர்கனைசேஷன் ஃப்ரம் தி ஹிண்ட் ப்ரொவைடட் பிலோ. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 3 ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹிண்ட் வந்து என்னது, த மெம்பர்ஷிப் அப்கிரேடட் ஃப்ரம் 7 to 8 சின்ஸ் 2007. அதாவது 2007 இதன் உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 7லேருந்து 8 ஆகியது. ஓகேவா, 2007 இதோட உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 7லேருந்து 8 ஆனது. ஸோ இதோட டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 8 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. செகண்ட் ஒன், இட்ஸ் 18th summit was held in Kathmandu, நேபாள் in November 2014. அதோட 18வது உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா காட்மண்டு, ஸோ நேபாள் in November 2014. அண்ட் இட்ஸ் 19th summit is to be held in Islamabad, Pakistan in 2016. ஸோ 2016 அதோட 19th summit எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானில் நடந்துச்சு. ஸோ இது வந்து எந்த ஒரு அமைப்பு அப்படின்னா சார்க். ஓகேவா, ஸோ சார்க் அப்படின்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கார்பரேஷன். சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கார்பரேஷன் 1985 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக வந்து 8 கண்ட்ரிஸ் இருக்குது. Born Again on the Mountain was written by the mountaineer. Born Again on the Mountain அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதிய மலையேற்று வல்லுநர் யார் அப்படின்னா அருணிமா சிங்கா. ஸோ இந்த அருணிமா சிங்கா யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆம்பியூட்டி டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் அடைஞ்ச ஒரு ஊனமுற்றவங்க தான் யாருன்னா அருணிமா சிங்கா. Which project was launched recently to develop a roadmap for research to solve major engineering and technological challenges with relevance to India? பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப சவால்களை தீர்ப்பதற்கான
ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான எந்த திட்டம் சமீபத்தில் இந்தியாவில் தொடங்கப்பட்டது? இம்ப்ரிண்ட் இந்தியா. ஆன்சர் வந்து இம்ப்ரிண்ட் இந்தியா. த ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் ஸ்டாண்டப் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ப்ரொமோட்டிங் பேங்க் ஃபினான்சிங் ஃபார் என்டர்பிரனர்ஸ். துவங்கும் இந்தியா எழுந்திரு இந்தியா. ஸோ இது வந்து எதுக்கு? தொழில் முனைவோருக்கு வங்கி கடன் அளிப்பதை ஊக்குவித்தல் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் ஸ்டாண்டப் இந்தியா. இது வந்து April 5, 2016 லான்ச் பண்ணாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு தி பேன் ஆஃப் ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்? கீழ்கண்ட எந்த குழு ஐபிஎல்லின் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கான தடைக்கு தொடர்புடையது? லோதா கமிட்டி. NGAC ஸ்டாண்ட்ஸ் ஃபார், NGAC அப்படிங்கிறது நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன். முசிறி ட்ரெடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் விச் ஸ்டேட்? முசிறி பாரம்பரிய பாதுகாப்பு திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து கேரளா. ஹூ இஸ் தி ஆதர் ஆஃப் தி புக் சன்னி டேஸ்? சன்னி டேஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்னா சுனில் கவாஸ்கர். The Dibang Wildlife Sanctuary is located in which Indian states? ஸோ டிபாங் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். The mount in Himachal Spiti Valley, which was climbed and named by Mr. Arjun Vajpayee and Mr. Bhupesh Kumar in 2015 is அர்ஜுன் வாஜ்பாய் மற்றும் பூபேஷ் குமார் ஆகியோர்களால் 2015 ஏறப்பட்ட பெயரிடப்பட்ட ஹிமாச்சலின் சிப்டி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள மலை எது அப்படின்னா மவுண்ட் கலாம். Which is the proposed capital of Andhra Pradesh to come up in the banks of river Krishna? So answer வந்து அமராவதி. The major part of the Great Barrier Reefs is located in the latitudes of. பெரிய பவளத்திட்டின் பெரும்பகுதி அமைந்துள்ள அச்ச பகுதிகள் எது அப்படின்னா 10 degree to 20 degree south. Ritchie Archipelago is a part of. ஸோ ரிச்சி ஆர்கிபெலாகா இஸ் எ பார்ட் ஆஃப். ரிச்சி தீவு கூட்டம் இதனுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனுடைய அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ அதோட ஒரு பகுதி தான் இந்த ரிச்சி ஆர்கிபெலாகா. பிக் அவுட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ஸோ இதில் இன்கரெக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் வந்து ஆப்ஷன் பி, அதாவது ரிவர் கோதாவரி ஒரிஜினேட்ஸ் மகாபலேஸ்வரர் ஹில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ ரிவர் கோதாவரி வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகும் அப்படின்னா பிரம்மகிரி அப்படிங்கிற ஒரு ஹில்ஸில் தான் ஒரிஜினேட் ஆகும். ஸோ அது வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ மற்ற மூணுமே வந்து கரெக்டு. பீமா வந்து ரிவர் கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்ரி. ரிவர் நர்மதா வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா அமர்கண்டக் ஹில்ஸில் வந்து ஒரிஜினேட் ஆகுது. கிர்னா வந்து எதோட ட்ரிபியூட்ரி அப்படின்னா ரிவர் தப்தியோட ட்ரிபியூட்ரி. ஸோ ரிவர் கோதாவரி வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எங்கே அப்படின்னா பிரம்மகிரி ஹில்ஸை. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கன்சிடரிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து கரெக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது நாலுமே வந்து கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, வாஜ்பாய் paid a visit to China as a foreign minister in February 1979. This was the first visit by an Indian foreign minister Vajpayee after the 1962 war. During Vajpayee's visit to China, the Chinese attacked neighboring Vietnam. Vajpayee cut short his visit and returned home, protesting against the China attack on a fellow non-aligned country. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 1979 ஃபெப்ரவரியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த வாஜ்பாய் வந்து சீனாவுக்கு வந்து போனார். ஓகேவா? ஸோ அது வந்து 1962 ஆண்டு அந்த போருக்கு பிறகு சீனாவுக்கு சென்ற முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா இந்த வாஜ்பாய் தான். ஸோ வாஜ்பாய் வந்து சீனாவுக்கு சென்றிருந்த பொழுது அந்த சீனாவோட நேபரிங் கண்ட்ரிங்கான வியட்நாம் இருக்குது இல்லையா? ஸோ அங்கே வந்து இந்த சீனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வார் வந்து பண்ணிட்டாங்க, வார் தொடுத்தாங்க இல்லையா, ஒரு தாக்குதல் வந்து தொடுத்தாங்க. ஸோ அணிசேரா இயக்க நாட்டை சீனா தாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நம்ம வாஜ்பாய் என்ன பண்ணிட்டாரு, அவரோட பயணத்தை நிறுத்திவிட்டு நம்ம இந்தியா வந்து திரும்பிட்டார். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்க நாலுமே வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் லிஸ்ட் 1 and 2. ஸோ காளிதாசா வந்து ரிது சம்ஹாரா, ஆரியபட்டா ஆரியபட்டியம், பாஸ்கரா வந்து லகு பாஸ்கரியா, வராக மிகிரா வந்து பஞ்ச சித்தாந்தா. ஸோ ஆன்சர் வந்து எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆர்டிகல் 280 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித். ஸோ ஆர்டிகல் 280 வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது நிதி ஆணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் அபவுட் தி சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதில் வந்து எது தப்பாக மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரஷ்யா கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யா வராது. கரெக்டாக வந்து என்ன வரும் அப்படின்னா ஜெர்மனி வரும். ஓகேவா? ஸோ மற்றது எல்லாமே கரெக்டு.
விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபோர்த் ஒன் எலோன் வந்து ராங். ஓகேவா, ஃபோர்த் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் வந்து அட்வைசரி பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு, அது வந்து அட்வைசரி பாடி கிடையாது, இட்ஸ் எ கான்ஸ்டியூஷனல் பாடி. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 and 2 வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். அந்த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டோட இது கொடுத்துருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸா. ஆர்டிகல் 124 வந்து என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸா. ஆர்டிகல் 217 வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்ஸா. ஆர்டிகல் 224 வந்து என்ன அப்படின்னா அடிஷ்னல் ஜட்ஜஸா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 127 வந்து அடாக் ஜட்ஜஸ். ஓகேவா, ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. House Committee of Constituent Assembly was headed by அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார் அப்படின்னா பட்டாபி சித்தராமையா. பட்டாபி சித்தராமையா. When was Sikkim admitted to Indian Union? 1975 வந்து சிக்கிம் இந்தியன் யூனியனில் சேர்க்கப்பட்டது. இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட் பை இன்க்ரீஸ் இன் பணவீக்கம் அதிகரிப்பதற்கான காரணம் வந்து மணி சப்ளை, பண அளிப்பு. Which one of the following is the Pradhan Mantri Grama Sadak Yojana scheme வந்து ரோடு கனெக்டிவிட்டி. கிராம சதக் யோஜனானாலே சாலை ரிலேட்டட் தான். ஸோ இது வந்து சாலை இணைப்பு. As per the ranking of WTO for the year 2013, the position of India as the largest exporter and as the largest importer of merchandise trade in the world respectively are உலக வர்த்தக மையத்தின் 2013ஆம் ஆண்டுக்கான தரவரிசை மதிப்பீட்டின்படி உலக வணிக சரக்கு வர்த்தகத்தில் இந்தியா பெரும் அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளராக உள்ள நிலைகள் முறையே வந்து என்னென்னா 19th and 12th பொசிஷன். ஸோ இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. In the demography of India, which one of the following year is called the year of Great Divide? Year of Great Divide வந்து 1921, அதாவது மிக பெரிய பிளவு ஆண்டு 1921. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வல்லபாய் பட்டேல். ஸோ 4 கொடுத்துருக்காங்களா, இது வந்து எது கரெக்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு. ஹி ஆர்கனைஸ் நான் டேக்ஸ் கேம்பெயின் இன் பர்டோலி டிஸ்ட்ரிக்ட் வந்து கரெக்டு. அதுக்கப்புறமா ஹி வாஸ் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் கராச்சி காங்கிரஸ் செக்ஷன் இன் 1931, அதுவும் கரெக்டு. ஹி வாஸ் அரெஸ்டட் டூரிங் தி சிவில் டிசபீடியன்ஸ் மூமெண்ட்டும் கரெக்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹி டைட் இன் 1952 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ இவர் வந்து எப்போ இறந்தாங்க அப்படின்னா 1950 வந்து இறந்தாங்க. ஓகேவா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க, we have to match it. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்டித ரமாபாய், ஸோ இவங்க வந்து சாரதா சதன். நெக்ஸ்ட் வெங்கட ரத்னம் நாயுடு, இவங்க வந்து சோஷியல் பியூரிட்டி மூமெண்ட். அன்னி பெசன் வந்து மெட்ராஸ் ஹிந்து அசோசியேஷன். ஹென்ரி டெரோசியோ வந்து யங் பெங்கால் மூமெண்ட்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 148. ஸோ இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, த டைமென்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து m⁻⁻1 L³ T⁻². டைமென்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து m⁻². ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட வேல்யூ வந்து தெரியணும். அண்ட் ஆல்சோ அதோட என்னது யூனிட் வந்து தெரியணும். ஸோ அந்த யூனிட்டை பேஸ் பண்ணி தான் இந்த டைமென்ஷன் வந்து நமக்கு மார்க் பண்ண முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்கபடி இந்த ரெண்டுமே வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் 1 and 2 are true. ஐடென்டிஃபை தி கரெக்ட்லி மேட்ச்டு பெயர்ஸ் எமோங் தி ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறது அப்படின்னா 1 and 3. அதாவது ஸ்பீரோமீட்டர் வந்து மெஷர் தி கர்வேச்சர் ஆஃப் லென்சஸ். தியோடலைட் வந்து மெஷர்ஸ் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் வித் கிரேட் அக்யூரசி. Arrange the following in the increasing order of oxidation state of sulfur. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து டி. ஓகேவா, ஸோ சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து H2O 4 2-, அதுக்கப்புறமா அது லெஸ் தேன் XO3 2-, லெஸ் தேன் S2O6 2-. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ நைட்ரிக் ஆக்சைடு வந்து நியூட்ரல் கலர்லெஸ் கேஸ். ஓகேவா, நைட்ரிக் ஆக்சைடு வந்து நியூட்ரல் கலர்லெஸ் கேஸ். அண்ட் இது வந்து என்ன ப்ராசஸ்னால் லெட் சாம்பர் ப்ராசஸாக. நெக்ஸ்ட் ஒலைட்டல் சாலிட். ஒலைட்டல் சாலிட் வந்து நைட்ரஜன் பென்டாக்சைடு. ஒலைட்டல் சாலிட் வந்து நைட்ரஜன் பென்டாக்சைடு. அண்ட் இது வந்து ஆன்ஹைட்ரேட் ஆஃப் HNO3.
நெக்ஸ்ட் anhydride of HNO2 and HNO3. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா brown gas. ஓகேவா, anhydride of HNO2 and HNO3 வந்து brown gas and இது வந்து nitrogen dioxide. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து laughing gas வந்து nitrous oxide இல்லையா. ஸோ laughing gas வந்து nitrous oxide and இது வந்து mild anesthetic. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. Consider the following statement with which of the following is true or false அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து plant inhibiting places where there is a scarcity of nitrogenous material capture and digest small insect called carnivorous plants. These plants depend only partially on this irregular nutrition as they possess normal leaves and roots. ஸோ அதாவது இந்த carnivorous plants அப்படின்னா இந்த இன்செக்ட்ஸ் எல்லாமே பிடிச்சி சாப்பிடும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நைட்ரோஜனியஸ் மெட்டீரியலுக்காக அதை வந்து பிடிச்சி சாப்பிடுமா. ஸோ அதை வந்து கார்னிவோரஸ் பூச்சி உண்ணும் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக. செகண்ட் ஒன் வந்து இந்த தாவரங்கள் வந்து இலைகளையும் வேர்களையும் பெற்றுள்ளதால் மேற்கூறிய ஒழுங்கற்ற உணவு முறையை பகுதி அளவே சார்ந்துள்ளன. ஸோ கொஞ்சம் தான் அதுக்கு வந்து அந்த இன்செக்டை வந்து சாப்பிட்டு அதோட சார்ந்துள்ளது. அண்டு மற்ற ஏன்னா இதுக்கு வந்து இலையும் ரூட்ஸ் எல்லாமே இருக்கா. ஸோ இது வந்து ஒழுங்கற்ற உணவு முறையை பகுதி அளவே சார்ந்துள்ளன. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி போத் 1 and 2 are ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து அலியூரான் கிரெயின்ஸ் ஆர் அலியூரான் மணிகள் எனப்படுபவை புரோட்டீன் பாடிஸ். ஓகேவா, புரோட்டீன் உடலங்கள். நெக்ஸ்ட் த ஹார்மோன் இன்வால்வ் இன் கால்சியம் பாஸ்பேட் ஹோமியோஸ்டாசிஸ். கால்சியம் பாஸ்பேட் ஒழுங்குபாட்டில் ஈடுபடக்கூடிய ஹார்மோன் வந்து பாராதார்மோன். In which atmosphere layer ozone is found? வளிமண்டலத்தின் எந்த படலத்தில் ஓசோன் காணப்படுகிறது? ஸ்ட்ராட்டோஸ்பியர். Find the odd one out of the following fiber optic internet and television services. பின்வரும் இடை ஒளி இணைய மற்றும் தொலைக்காட்சி சேவைகளில் பொருந்தாத ஒன்றை குறிப்பிடுக. ஸோ ஆன்சர் வந்து கூகுள் கிளாஸ். The train which travel for the longest distance in India. இந்தியாவில் நீண்ட தூரம் பயணம் செல்லும் ரயில் வந்து எது அப்படின்னா விவேக் எக்ஸ்பிரஸ். Consider the following pair of satellite and country. ஸோ இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் வந்து கரெக்ட். ஓகேவா, என்னென்னா Dian-1 வந்து சைனா. நெக்ஸ்ட் GSAT-6 வந்து இந்தியா. W20 and Y20 of G20 stands for. W20 அப்படின்னா women 20, Y20 அப்படின்னா youth 20. Pick out the incorrect statement among the following about Commonwealth Games 2022. So next Commonwealth Games will be held in 2027. அது வந்து incorrect statement. Rajashree is a new variety of dash developed by SPVNR Telangana State University Hyderabad. அது வந்து ஒரு chicken. ஓகேவா, நியூ வெரைட்டி ஆஃப் சிக்கன். லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. we have to match. Swadhar Grey ஸ்கீம் இது வந்து என்ன அப்படின்னா ஹரியானா. மிஷன் அப்பாஸ், ஸோ மிஷன் அப்பாஸ் வந்து ஒடிசா. ஆப்ரேஷன் வட்சல்யா இது வந்து கேரளா. அதுக்கப்புறமா ஏபிஜே அப்துல் கலாம் அம்ருத் யோஜனா வந்து மகாராஷ்டிரா. ஜாயிண்ட் ஹெல்ப் ரெஃபர்ஸ் டு. ஜாயிண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் வீட் இன் த சி, கடலில் அதிவேகமாக வளரும் களைச்செடி. The GSAT-15 satellite is used for. இது எதுக்காக அப்படின்னா கம்யூனிகேஷனுக்காக, தொலைத்தொடர்பு. Again list 1 with list 2. Zonda அப்படிங்கிறது அர்ஜென்டினா. ஹர்மட்டான் வந்து சஹாரா. மிஸ்ட்ரல் வந்து எங்கே அப்படின்னா ஃப்ரான்ஸ். பிளிசார்ட் வந்து சைபீரியா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. The natural disaster Lahar is associated with. Lahar வந்து எந்த ஒரு இயற்கை பேரிடருடன் தொடர்புடையது? volcanic eruption, எரிமலை சீற்றம். Population density in India as per 2011 census வந்து 382 per square kilometer. Identify the Indian social reformer who first used the term Swaraj and insisted the people to use Swadeshi things. எந்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி முதலில் ஸ்வராஜ்யம் என்ற சொல்லை பயன்படுத்தினார்? சுதேசி பொருட்களை பயன்படுத்தும்படியும் கூறினார். யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி. Which constitution amendment recognized the languages Dogri, Boda, Maithili and Sandali? எது அப்படின்னா 92 அமெண்ட்மெண்ட். 92nd அமெண்ட்மெண்ட். எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் டோக்ரி, போடா, மைதிலி, சாந்தலி மொழிகளுக்கு அங்கீகாரம் அளித்தது? 92வது சட்ட திருத்தம். The Navagraha sculptures were first installed in South Indian temples by the. நவகிரக சிற்பங்களை தென்னிந்திய கோவில்களில் முதலில் நிறுவியவர்கள் யார் அப்படின்னா பாண்டியாஸ். ஓகேவா, பாண்டியர்கள்.
அடுத்த கொஸ்டின், who was the first woman elected to Madras legislature and acted as deputy speaker for 8 years? சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினரும் 8 ஆண்டுகள் உதவி சபாநாயகராக பணியாற்றியவரும் யார் அப்படின்னா ருக்மிணி லக்ஷ்மிபதி. who was not a member of ஐம்பெருங்குழு? ஐம்பெருங்குழுவில் வந்து உறுப்பினர் இல்லாதவங்க யார் அப்படின்னா ட்ரெஷரர், அதாவது கருவூல அதிகாரி. The Self-Respect Marriage Act was passed by யார்? அண்ணாதுரை, the Chief Minister of Tamil Nadu in the year 1967. Answer option C. Who was the first president of India? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். Match the following. War emergency Article 352, constitutional emergency in the states Article 356, suspension of fundamental rights வந்து Article 359, financial emergency வந்து Article 360. Answer option A. Choose the correct hierarchy of the election machinery at the state level for conducting parliamentary and assembly election. அதாவது மாநில அளவில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான தேர்தல் இயந்திரத்தின் சரியான அதிகார படிநிலை வரிசையை தேர்ந்தெடுക്കുക. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், அப்புறமா ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அண்ட் லாஸ்ட்டாக வந்து போலிங் ஆஃபீஸர். The Constitution of Jammu and Kashmir was adopted in the year 1957. Which of the following committee consists of representative of both the houses of the parliament? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த குழுக்களில் வந்து பாராளுமன்றத்தின் 2 அவைகளின் உறுப்பினர்களை கொண்டுள்ளது? ஸோ எது அப்படின்னா 3 and 4, அதாவது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அண்ட் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங். ஆப்ஷன் சி. Match the following. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து நேம்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஃபிஃப்த் ஷெடியூல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். செவன்த் ஷெடியூல் வந்து என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். 12th ஷெடியூல் வந்து நாகர் பாலிகாஸ் ஆடட் பை 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. The chairman of India's 14th Finance Commission. இந்தியாவின் 14ஆம் நிதிக்குழுவின் தலைவர் வந்து ஒய்வி ரெட்டி. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன? பசுமை புரட்சி அப்படிங்கிறது யூசிங் ஆஃப் HYV சீட்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் மிஷினரிஸ். HYV அப்படின்னா ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், ஓகேவா? வீரிய வித்துக்கள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்களை பயன்படுத்துவது. அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை தி நான்-வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரம் தி ஃபாலோயிங். கீழ்கண்டவற்றுள் கூலி இல்லா வேலைவாய்ப்பு திட்டத்தினை அடையாளம் காட்டுக. ஸோ இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன்ஃபீல்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து, அதாவது இந்தியாவின் முதல் பசுமை நில சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து SEZ இண்டோர். SEZ அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். Who among the following resigned from the membership of the Viceroy's Executive Council as a protest against Jallianwala Bagh massacre? கீழ்கண்டவர்களில் யார் ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வைஸ்ராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்? சங்கரன் நாயர். Identify who was not a member of the committee which enquired the mishap of migration of Hindu-Muslim during the partition of India. இந்தியா பிரிவினையின் போது இந்து இஸ்லாமியர் இடப்பெயர்வில் ஏற்பட்ட வருந்தத்தக்க நிகழ்வு குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட குழுவில் இடம்பெறாத உறுப்பினரை அடையாளம் காண்க. ஸோ யார் அப்படின்னா மேஜர் ஜெனரல் ரீஸ். மற்ற 3 பேருமே அதில் இருந்தாங்க. Which of the following pair given below are correct? கரெக்ட் வந்து எது அப்படின்னா 1 and 2, அதாவது மங்கள் பாண்டே வந்து பாரக்பூர், நானா சாஹிப் வந்து கான்பூர், ஓகேவா? சூஸ் யூ ராங் பேர். ஸோ ராங் பேர் வந்து தேர்ட் ஒன் அகாலிதாஸ் வந்து 1944, அது வந்து தப்பு. மற்றது எல்லாமே கரெக்டு. ஸோ மற்றது எல்லாமே மேக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.